சினிமாக்காரனுக்கே நீ ஆக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் புல்லுருவி கொடி தானே? ஆமாம் ஆமாம் ஆமாண்ணே. உன் காட்டில் என்னப்பா இது விவசாயம்? இது வந்து தூய மல்லின்ட்டு சொல்லிட்டு ஒரு ரகம்ண்ணே. பாரம்பரிய ரகம். அதாவது இது சிறப்பு என்னன்னா, இந்த அரிசி வந்து மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், வெள்ளை விளையர்னு இருக்கும். தூய மல்லி. ஆமாம். நான் இது வரைக்கும் கேள்விப்படாத பேராக இருக்குது. எல்லாம் மணச்சலூர் புள்ளி, ஆந்திரா பொன்னி, அப்புறம் என்னென்னமோ சொல்லுவாங்க சீரக சம்பா அப்படி இப்படிம்பாங்க. சீரக சம்பாலாம் போட்டிருக்கியா? ஆமாங்கண்ணே. அந்த வயல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீரக சம்பாண்ணே. உன்னோட வயலில் அது சீரக சம்பா? ஆமாம். இது வந்து தூய மல்லி. அந்த கொஞ்சம் மட்டும் வந்து கருப்பு கவுனின்னு கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், கருப்பு கவுனி. ஆமாம், அது வந்து கருப்பு கலர். நெல்லும் கருப்பாக இருக்கும், உள்ள வந்து அரிசியும் கருப்பாக இருக்கும். செடியே கருப்பாக தான் இருக்கும் போதுங்க. அருமை அருமை அருமை. அதாவது பாரம்பரிய ரகத்தை வந்து திருப்பி மீட்டு கொண்டு வரணுன்ட்டு இந்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்கானிக் ஸ்டைல், பாரம்பரிய முறையை மீட்டு கொண்டு வரணும். கெமிக்கலே கிடையாது. கெமிக்கல் இல்லாமல் வந்து காப்பாற்றணுங்கிறதுக்கோசரம் ஆர்கானிக்காக, முழுமையாக ஆர்கானிக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாணம், கோமியம் இதை மட்டும் வச்சு கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. உரங்கள் இல்லை. ஆமாம், உரங்களே உரங்கள் இல்லை, கெமிக்கல் சார்ந்து எதுவுமே இல்லை பயன்படுத்துறது. அப்போ அதுக்கு என்னென்ன, அதுக்கு பகரமாக வேறு எதை பயன்படுத்துகிற? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே இயற்கையில் வந்து தீர்வு இருக்குது. அதான் நம்ம சாணம், கோமியம், வெல்லம், பயிறு மாவு, இந்த மண், வயலோட மண் எல்லாத்தையும் கலந்து வச்சோம்னா தண்ணி 200 லிட்டர் ட்ரம்மில் வந்து தண்ணியை இதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா 3 நாளில் நொதிச்சு எல்லாம் ரெடி ஆயிரும்னா அப்புறம் பாசனத்திலே கலந்து விட்டுறலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். அதே நேரத்தில் இளைய தலைமுறை இருக்கு இல்லையா, அது இப்போ தலையெடுத்து அதுலேயும் படித்தவங்க, முக்கியமாக யார், படித்த தலைமுறை, இளைய தலைமுறை என்ன பண்ணணும்னா விவசாயத்தை விரும்பி நேசித்து மண் வளத்தை காக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பழைய நம்மளுடைய பயிர்களையே மறுபடியும் மீட்டு கொண்டு வர மாதிரி செயலை செய்கிறதுக்கு தம்பிக்கு என் வாழ்த்துக்கள். இந்த ஊர் வந்து துறையூர் கண்ணனூர் ஐயம்பாளையத்தை சேர்ந்த நம்மளது உறவினர் தம்பி சிறப்பான ஒரு செயலை செஞ்சிட்ருக்கா. அப்படியே அவரோட வயலுக்கு மட்டும் நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை போட்டு விட்டு அதுக்கு வந்து மண் வளத்தை கெடுக்காமல், உரங்கள் கெமிக்கல் எதுவும் இல்லாமல் வந்து நம்மளுடைய இயற்கையாக கிடைக்கிற உரங்களை பயன்படுத்தி இப்படி ஒரு அழகான ஒரு சிற்பத்தை செதுக்கியிருக்கார் பாருங்கள். நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு. நெற்பயிர் இது பார்த்தீங்கன்னா இடுப்பு உயரத்துக்கு வளர்ந்துருக்கு. ரெண்டாவது இந்த ரகம் எதுவுமே குட்டை ரகம் கிடையாதுன்னா, எல்லாம் வளர்த்தியாக வளர்றது. ஆனால் சாயாது. காற்று மழை எதுக்குமே சாய கிடையாது, அப்படியே இருக்கும். பயிர் முத்துனா சாயும்பாங்களே, அப்போ அது இது அந்த இதே கிடையாது. அதோட இருக்கு அதுக்கு. அப்படியா? தண்டில் அதாவது சாயவே சாயாது அந்த அளவுக்கு. ஆமாம், பயிர்கள் மட்டும்தான் தொங்க மாட்டுக்கு, அப்படியே சாஞ்சி தொங்குது. பால் ஏறினதுக்கு அப்புறம் அந்த இது மட்டும் தானே சாயும். இப்போ இது இன்னும் எத்தனை நாள் இருக்குது அறுவடைக்கு? இன்னும் ஒரு 20 நாளில் அறுத்தரலாண்ணே. அறுத்தரலாம். பால் ஏறிடுச்சு, இனிமேல் இன்னும் ஒரு 20 நாளில் அறுத்தரலாண்ணே. பயனுள்ள ஒரு காணொலியை வந்து நம்மளுடைய சேனலில் வெளியிடுறோம். கண்டிப்பாக இது மாதிரி எல்லாரும் பண்ணணும்ண்ணா. ஆமாம். வந்து இப்போ இந்த வயல் இருக்குல்லப்பா, இது என்னென்ன போட்டிருக்காங்க? இது வந்து ஆந்திரா பொன்னிண்ணே. இது வந்து 3/4 முழம் தானே நெல்லே வரும், அதுக்கு மேலே வராது. மிஞ்சி போனால் ஒரு முழம். அதுவும் உரம் நீங்கள் நிறையா கொடுத்தீங்கன்னா வளரும், அவ்வளோதான். ஆந்திரா பொன்னினாலே அப்படி தான். ஆமாம். இது தமிழ்நாடு. பார்த்துங்க, இந்த பயிர் வளர்லாம் கூட தமிழ்நாடு தான் வலிமையானதாக இருக்குது. தமிழ்நாட்டோட பயிர்கள் தான் வலிமையாக இருக்குது. நிறையா ரகம் இருக்குண்ணே. 1000 2000 ரகம் இருக்குது. இப்போதைக்கு ஒரு 500 600 ரகம் வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணிக்கிட்டு வராங்கண்ணே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதில் உன்னோடைய பங்கும் இருக்குது. உன் பெயரை சொல்லியிருப்பா? உதயகுமார்ண்ணே. உதயகுமார் ஐயம்பாளையம். அப்பா பேரையும் சொல்லு. உதயகுமார் சுப்பையா, திருச்சி மாவட்டம், துறையூர் வட்டம், கண்ணனூர் ஐயம்பாளையம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிப்பா. நன்றிண்ணே. நமக்கு நல்ல தகவலை பகிர்ந்து கொண்டதுக்கு.